8ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.6ல் 10வது கணக்கு. பின்வரும் எண்களை அறிவியல் குறியீட்டில் எழுதவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதில் ரோம் லெட்டர் 1 இங்கே வந்து 10 எண் கொடுத்துருக்கு. இதை நம்ம அறிவியல் குறியீட்டில் மாற்றி எழுதணும். அறிவியல் குறியீடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அடுக்கு வடிவம் தான் அறிவியல் குறியீடு. இப்போ அறிவியல் குறியீடு எழுதும்போது ஒரே ஒரு முழு எண் தான் இருக்கணும். 0 விட பெரிய ஒரே ஒரு முழு எண், அதாவது 1லேருந்து 9 வரைக்கும் உள்ள ஒரே ஒரு முழு எண் தான் இருக்கணும். மற்ற அனைத்துமே வந்து தசமத்தில் இருக்கணும். அப்போ இந்த முழு எண்ணில் தசமம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு முழு எண்ணாக இருந்தாலும் அதோடைய 1வது இலக்கத்துக்கு அடுத்து தான் தசமம் இருக்கும். இப்போ இந்த தசமத்தை நம்ம இங்கே நகர்த்தி கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா அறிவியல் குறியீட்டில் ஒரே ஒரு முழு எண் மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ இங்கே இருக்கிற தசமத்தை இங்கே கொண்டு வரும்போது இதனுடைய மதிப்பு கூடுமா குறையுமா அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் இதனுடைய மதிப்பு கோடிகளில் இருக்குது. இந்த புள்ளியை கொண்டு வந்து இங்கே வச்சோம் அப்படின்னா இது 4 அப்படின்னு மாறிடும். அப்போ 4ங்கிறது மதிப்பு குறைவு தான். அப்போ கோடியை விட 4 குறைவான மதிப்பு தான். அப்போ மதிப்புகளை குறைக்கும் போது அதனுடைய அடுக்குகள் வந்து கூடும். அப்போ நம்ம மதிப்புகளை குறைக்கும் போது அதனுடைய அடுக்குகள் கூடும். அப்போ எத்தனை இலக்கம் குறைக்கிறோமோ அத்தனை இலக்கத்தில் அடுக்கை நம்ம கூட்டி போடணும். அப்போ நம்ம இங்கே இருக்கிற புள்ளியை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இலக்கங்கள் நகர்த்தி இங்கே வைக்கிறோம். அப்போ முதல் இலக்கம் 4, இது மட்டும்தான் முழு எண் இலக்கம், மற்ற அனைத்துமே தசமம். தசமத்தில் 0க்கு மதிப்பு இல்லை, அதனால் இந்த பூஜ்ஜியங்களை விட்டுறலாம். இன்ட்டு 10 எத்தனை இலக்கம் நம்ம குறைத்தோமோ அத்தனை இலக்கத்தை இங்கே கூடுதலாக போடணும். அப்போ 11 இலக்கம் குறைச்சோம், அதனால் 10 + 11. ஒருவேளை நம்ம கூட்டியிருந்தால் அடுக்கில் குறையின் போடணும். அடுத்த கணக்கு வாங்க. இப்போ இங்கே தசமம் இருக்குது. நமக்கு தெரியும் ஒரு அறிவியல் குறியீட்டில் ஒரே ஒரு முழு எண் இருக்கணும். 0 விட பெரிய ஒரே ஒரு முழு எண் அப்படின்னா 1. அப்போ 1 தான் இங்கே வரணும். அப்போ புள்ளியை தசமத்தை இங்கே கொண்டு வரணும். அப்போ இங்கேருந்து 1 2 3 4 5 6 இலக்கங்கள் நகர்த்தினா தான் அது இங்கே வரும். இப்போ புள்ளியை இங்கே நகர்த்தும் போது மதிப்பு கூடுதா குறையுதான்னு பாருங்கள். இப்போ இங்கே மதிப்பு 0ல் ஆரம்பிக்குது. இப்போ புள்ளி இங்கே வரும்போது 1 புள்ளி. அப்போ 0 1 கூடுதலான உள்ளது தான். இப்போ மதிப்பு கூடும்போது நம்ம அடுக்கை குறைக்கணும். அப்போ எத்தனை இலக்கம் நகர்த்தியிருக்கோம்? 6 இலக்கம். அப்போ அடுக்கில் 6 இலக்கம் நம்ம கழிக்கணும். அப்போ 1 இங்கே புள்ளி வந்துடுது. அப்போ 1 புள்ளி 9 7 2 இன்ட்டு 10 6 இலக்கம் குறைக்கணும், -6. அறிவியல் குறியீட்டில் ஒரே ஒரு முழு இலக்கம் தான் இருக்க முடியும். அப்போ 1 மட்டும்தான் இருக்கணும், 1 புள்ளி. மற்ற அனைத்தும் தசமத்தில் இருக்கணும். அப்போ புள்ளி இங்கே இருக்குது. அப்போ இந்த புள்ளியை 1 2 3 இலக்கம் நகர்த்துகிறோம். இப்போ 3 இலக்கம் நகர்த்திட்டா மீது இருக்கிறது 6 4 2 3 9 8 இன்ட்டு 10 எத்தனை இலக்கம் நகர்த்தணும்? இங்கேருந்து 3 இலக்கம். இப்போ ஏற்கனவே எவ்வளோ இருந்துச்சு? 1642 இருந்துச்சு. இப்போ நம்ம புள்ளியை நகர்த்தின பிறகு மதிப்பு குறைந்து விட்டது. அப்போ மதிப்பு 3 இலக்கம் குறையும் வகையில் நடத்துறதுனால இதனுடைய அடுக்கை கூட்டி போடணும், அதாவது பாசிட்டிவாக போடணும். அப்போ 3 + 3. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த முழு எண்ணில் வந்து தசமம் இங்கே இருக்குது. அப்போ இந்த தசமத்தை நம்ம இங்கே கொண்டு வந்து வைக்கணும். ஏன் அப்படின்னா அறிவியல் குறியீட்டில் ஒரே ஒரு முழு எண் தான் இருக்க முடியும். அப்போ எத்தனை இலக்கம் நகர்த்தினா இங்கே வரும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ 12 இலக்கம் நம்ம நகர்த்தணும். அப்போ இங்கேருந்து இங்கே நகர்த்தி வரும்போது இது கோடிகளில் இருக்கிற மதிப்பு இங்கே நகர்த்தும் போது 1 அப்படின்னு மாறுது. அப்போ மதிப்பு குறையுது. அப்போ இங்கே மதிப்பை கூட்டி போடணும். அடுக்கில் கூட்டுறதுக்கு பாசிட்டிவ் ப்ளஸ். அப்போ எத்தனை இலக்கம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்? 12 இலக்கம். அப்போ 1.083. கடைசியில் வரக்கூடிய 0 விட்டுறலாம். இன்ட்டு 10 12. அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா தசமம் இங்கே இருக்குது. அறிவியல் குறியீட்டில் ஒரு முழு எண்ணாவது இருக்கணும். அப்போ இதுதான் முழு எண் 1.6 இன்ட்டு 10. இந்த தசமத்தை நம்ம இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா எத்தனை இலக்கம் நகர்த்தணும் அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. அப்போ மொத்தம் 24 இலக்கம் நகர்த்தினா தான் இங்கே வரும். 10 +24 போடுறதா -24 போடுறதா அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணுங்கள். இப்போ வந்து 0ல் இருக்குது. இப்போ மதிப்பு 1ன்னு மாறிடுச்சு.
அப்போ மதிப்பு கூடி இருக்குது. அப்போ அடுக்கில் மதிப்பை குறைச்சி போடணும். அப்போ -24